தேவன் நம்மை ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல் கர்த்தர் நம்மை அழைக்கவே இல்லை. தாயின் கருவிலே நம்ம உருவாவதற்கு முன்பாகவே நம்மை குறித்து கர்த்தர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் அவர் எவ்விதமும் நிறைவேற்றுவார். உங்களுக்குன்னு எதையெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அதை எப்படி அவர் என்ன பண்ணுவார்னா நிறைவேற்றி முடிப்பார். ஆனால் இந்த பிளான் நிறைய நேரத்தில் தேவனுடைய பிளான் இல்லாமல், தேவனுடைய திட்டத்தின்படி இல்லாமல், நம்முடைய சொந்த இஷ்டத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அது வாய்க்காமல் போய்விடுகிறது, அது ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை அழைத்திருக்கிறார். வேதத்தில் நிறைய பேர் அப்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதில் நம்ம பிரதானமாக ஒரு 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 மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆதியாகம புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளலை, கர்த்தர் தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் இருந்தவர். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அதை குறித்து வரலாற்றில் விதமாக ஒரு கதை எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தகப்பனார் விக்கிரகங்களை செய்து அந்த பொம்மைகளை சந்தைகளில் கொண்டு போய் விற்பார். அப்போ இவரோடு ஆண்டவர் பேசினார், நான் தான் உண்மையான தெய்வம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஒன்று அவங்க அப்பா சந்தையிலேருந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு குச்சி எடுத்து வீட்டில் அவர் அடுத்த வாரத்துக்கு கொண்டு போய் விற்கணும்னு செய்து வைத்திருந்ததான எல்லா பொம்மைகளையும் என்ன பண்ணாருன்னா அடித்து உடச்சி தம்சம் பண்ணிட்டார். இப்போ எல்லாத்தையும் விற்றுட்டு ஆபிரகாமுடைய அப்பா வராரு. அடுத்த வாரத்துக்கு கொண்டு போய் அடுத்த சந்தைக்கு விற்கணுமே, நம்ம வீட்டில் இருக்கிற பொம்மையெல்லாம் எல்லாம் விற்கலாமேன்னு வரும்பொழுது இங்கே பார்த்தா எல்லாம் மண்ணும் தூசியுமாக இருக்குது. ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு கோபம், ஏன்டா யாரா இது பண்ணது அப்படின்னாரு. ஆபிரகாம் சொன்னாரான், அப்பா நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்க, அதில் அந்த அந்த பெருசாக ஒன்று இருந்துச்சு பாருங்க, அது என்ன பண்ணிச்சு, ஒரு பெரிய குச்சி எடுத்து இதெல்லாத்தையும் அடிச்சிச்சு, அப்புறம் இது எடுத்து அடிச்சிச்சு, எல்லாம் சண்டை போட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடித்து கீழே விழுந்து எல்லாம் மண்ணாக போயிடுச்சுப்பா அப்படின்னாரு. அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு, ஏண்டா அதுக்கு யாரா இருக்குது உயிர் இருக்குதுன்னு சொன்னது, அது எப்படிடா எடுத்து அடிக்கும் அப்படின்ன பொழுது தான் இவர் சொன்னாராம், அப்போ இந்த உயிரற்ற பொம்மையை நீங்கள் எல்லா இடத்துலையும் விற்று எத்தனை குடும்பங்களை நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களப்பா, அதனால தான் நீங்கள் இனிமேல் அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை ஒடிச்சு போட்டேன் அப்படின்னாராம். பாருங்கள், அவர் அப்போ இவருக்குள்ள இருந்ததான ஒரு பக்தி. தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு என்ன தெரியுங்களா, நீங்கள் ஆண்டவர் அறியாத நாட்களிலேயே நீங்கள் நிறைய விக்கிரகங்களை தொழுது கொண்டு ஆராதித்து பூசை பண்ணி பலி செலுத்தி கொண்டு இருந்தீங்க பாருங்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. உண்மையான என்ன தெரியாத இவங்க தெரியாத ஏதோ ஒரு காரியத்தை நம்பிக்கிட்டு ஏதோ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இவங்க கும்பிடுக்கிட்டே இருக்கிறாங்க, இவன் தான் எனக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அவருக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய அழைப்பு பாருங்க. அப்போ தேவன் நம்மை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கம் ஒன்று வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் ஒன்று வைத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஆபிரகாமுக்கு அவர் சொல்கிறாரு. 17ஆம் அதிகாரத்தில் 1-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. எல்லாம் எடுத்துங்க, 17ஆம் பக்கத்தில் இருக்குது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். 1-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாய் வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபித்தேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். இந்த இடத்துல
ஆபிரகாமை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டார் ஆண்டவர். இந்த ப்ளூ பிரிண்ட் என்று சொல்வது, வீடு கட்டும் பொழுது நிலத்தை வாங்கிட்டேன் போய் கட்டிடலான்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு என்ஜினியரை பார்ப்போம், அவர்கிட்ட போய் சொல்லுவோம் இத்தனை லட்சத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டணும். அப்போ என்ஜினியர் என்ன பண்ணுவார், அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு எண்ணம் இருக்கும், இந்த வீட்டை இப்படிலாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற மேசை மேலே வச்சு ஒரு பெரிய பேப்பரை, வெள்ளை பேப்பரை வச்சு அதில் அப்படியே வரைவார். இந்த வரைஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்தா, வீட்டுக்காரர் வந்து இல்லை இதை வேற மாதிரி மாற்றலான்னா அவர் வேற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பார். ஆனால் இங்கே நம்முடைய பிளானை, ஆபிரகாமுக்கு பிளானை கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க போவது கிடையாது. உன்னை குறித்து நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் ஆபிரகாம், நீ என்னுடைய மகன். அந்த நாட்களில் அவருக்கு எத்தனை வயசு, 99 வயசு. அவருக்கு பிள்ளைங்க வேற இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. உன்னிடத்திலிருந்து உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 6ஆம் வசனம். அப்போ ஆபிரகாம் நினைப்பாரு, நமக்கு ஒரு குழந்தை இல்லை, இஸ்மவேலை தான் நம்ம பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், அது உன் பிள்ளை இல்லை, நான் உனக்கு சொந்தமாக ஒரு பிள்ளை கொடுக்க போகிறேன். ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தேவனை விசுவாசித்தார். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் குறித்து கர்த்தர் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் இல்லாமல் உங்களை கொண்டு வரவே இல்லைங்க. அந்த பிளான் இல்லாமல் உங்களை அழைக்கவே இல்லை. அந்த பிளான் இல்லாமல் உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரல. அந்த பிளான் இல்லாமல் உங்களை ஞானஸ்நானம் எடுக்க வைக்கல. அந்த பிளான் இல்லாமல் உங்களை அபிஷேகம் பண்ண வைக்கல. கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எந்த பிளான்ல கட்டுறீங்க? தேவனுடைய விருப்பத்தின்படி நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை என் விருப்பத்துக்கு, என் மனசுக்கு, மாம்சத்துக்கு என்ன சொல்கிறோ அதை தான் நான் செய்வேன்னு நிறைய பேர் நம்ம நினச்சி கட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தான் நம்மளுடைய வீடு கட்ட முடியாமல் போயிடுச்சு, கட்டி இடிஞ்சு விழுந்து கிடக்குது, ஒழுங்கற்று இருக்கிறது, சுவரில் வீரல் விட்டுடுச்சு, எப்போ விழுமோன்னு பயந்துட்டு இருக்கிறோம். அப்போ உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது நிறைய வீட்டுக்குள்ளே. காரணம், இவங்க சரியாக தேவனுடைய திட்டத்தை, சித்தத்தை அறியாமல், இவங்களுக்கு தெரிஞ்சதான இவங்க படித்த அறிவுக்கு எட்டனபடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிளான் பண்ணி இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரூபாய்க்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் வீட்டை நான் பெரிய மாளிகையாக மாற்ற போகிறேன். காரணம், உன் வயிற்றுலேருந்து யார் வரா தெரியுமா, ராஜாக்கள் வர போகிறாங்க. ராஜாக்கள் இருக்கிறதான அந்த வீடு சாதாரண குடிசை வீடு இல்லை, பெரிய மாளிகை, பெரிய பேலஸை தான் நான் உனக்கு கட்ட போகிறேன். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாரு. இப்போ உங்கள் வீட்டில் நடந்ததான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். காரணம் தெரியுங்களா, நீங்களா பிளான் பண்ணி, நீங்களா சில காரியங்களை செய்து நீங்களா பண்ணிட்டீங்க. உங்களுடைய பிள்ளைகளை படிக்கிற காரியத்திலிருந்து, உங்களுடைய பிள்ளைகளை திருமண காரியத்திலிருந்து, உங்களுடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நீங்களா ஒரு எண்ணத்தை வைத்து அதன்படி நீங்கள் செய்து கொண்டிருந்ததுனால தான் உங்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, ஏகப்பட்ட வீரல் இருக்கிறது. எப்போ விழுமோன்னு தெரியலன்னு பயந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். ஆபிரகாமே, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லைன்னு நீ நினைக்கிற, ஆனால் உன்னுடைய சந்ததி எப்படி தெரியுமா இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரையில் இருக்கிற மணலை போல நான் உனக்கு சந்ததியை பெருக செய்வேன். இது கர்த்தர் சொல்கிறதான காரியம். இந்த திட்டத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே சொல்லாமா, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்களுடைய சித்தம் எங்கள் குடும்பத்தில் நடக்கட்டும், உங்களுடைய சித்தம் எங்களுடைய சந்ததியில் நடக்கட்டும், உங்களுடைய சித்தம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் பாருங்க, 912 பக்கத்தில் இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் நம்மளை குறித்து ஒரு யோசனை வச்சிருக்கிறாரா. அந்த யோசனை நீ பார்த்து பயந்துக்கிற மாதிரி தீமையான எண்ணம் இல்லை என்கிட்ட. நான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். உனக்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த திட்டத்தை நீ பார்த்து அதன்படி நீ செயல்படும் பொழுது உன் குடும்பத்தை நான் உயர்த்தி காட்டுவேன். எந்த இடத்துலலாம் நீ இழந்து போயிட்டியோ, எந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதத்தை இழந்தியோ, அதே இடத்துல நான் உனக்காக ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான அந்த யோசனை, அந்த நினைவு பயப்படுற மாதிரி இல்லை, சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் நினைச்சிருக்கிற நினைப்பு என் வாழ்க்கையில் வரட்டும். ஆண்டவரே, என் சந்ததியில் உங்களுடைய நினைவு அதை அப்படியே பழிப்பதாகன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களை குறித்து என்ன நினைவு வச்சிருக்கிறீங்களோ, எங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன நினைவு வச்சிருக்கிறீங்களோ, எங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் என்ன நினைவு வச்சிருக்கிறீங்களோ அதுதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமே ஒழிய பிசாசு காண்பிக்கிறதான எந்த பயமோ எந்த காரியமோ எங்கள் வாழ்க்கையில் நடக்க போவது இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்போ நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் என்னை குறித்து வச்சிருக்கிற நினைவு தீமைக்கானவைகள் அல்ல, பலவீனத்திற்குரியவைகள் அல்ல, அழிந்து போகிறதுக்குரியவைகள் அல்ல. அழிந்து போயிருக்கிறதான புதுசாக உருவாக்குவதற்கு உங்களிடத்துல திட்டமும் தீர்மானமும் உண்டு. ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும். இப்போ நீங்கள் பெரிய பெரிய சிட்டியிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடம் எவ்வளோ உயரமாக இருக்கும். அதெல்லாம் கீழே போட்ட அஸ்திபாரத்தில் நிற்குது. ஆனால் அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாரு பாருங்க, அவரை நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். அந்த கட்டடம் யார் வீட்டுது, யாருக்கு சொந்தமானது, பேர் போட்டுடுறோம், அதெல்லாம் போட்டுடுறோம். ஆனால் அந்த டிசைன் பண்ண என்ஜினியரை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம மறந்துடுறோம். இப்போ உங்களுக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தது யார் தெரியுங்களா? அது ஏங்க கேட்குறீங்க? இந்த குடும்பத்தை கொடுக்காமே இருந்திருக்கலாம். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. எனக்குன்னு ஒன்று வந்துச்சு பாருங்க. ஒருத்தர் சொல்லுவார், வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லைன்னு அடிக்கடி சொல்லுவார். என்ன வந்தது எது வாய்ச்சதுன்னு எனக்கு தெரியல. நானும் கேட்டேன், என்ன பிரதர் அப்படி சொல்கிறீங்கன்னு. எங்கள் குடும்பத்தில் நான் பிறந்ததும் சரியில்லை, நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டதும் வந்ததும் எனக்கு சரியில்லை. பாருங்கள் எப்படி எங்கள் குடும்பத்தை எப்படி கெடுத்து வச்சுக்குது பாருங்கள் அப்படின்வாங்க. ஆனால் உங்கள் குடும்பத்துக்குரிய பிளானை கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. பிரசங்கியில் பாருங்க, பிரசங்கி புஸ்தகத்தில் இது நிறைய பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. 3 அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அடுத்தது, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரா? உலகத்தை கொண்டு வந்து வச்சிட்டார். இந்த உலகத்தை நாம் நம்பி போகும் பொழுது உன்னத காரியங்களை நம்மளால சரியா செய்ய முடியாது. அப்போ இங்க உங்களுடைய உள்ளத்துக்குள்ள யார் இருக்கிறா? உலகம் இருக்குதா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? அதை சற்று யோசித்து பாருங்க. என் இருதயத்துக்குள்ள எது இருக்குது ஆண்டவரே? நிறைய பேர் ஒரு மாதிரி தூக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? தூங்குறீங்க நிறைய பேர், எனக்கு நல்லா தெரியுது. அப்படியே கண் அப்படியே போயிட்டே இருக்குது. 3ஆம் வானத்துக்கு போயிட்டீங்க. முக்கியமான செய்திங்க, தயவு செஞ்சு நீங்கள் இதை கேட்கணும். தூக்கம் வந்தால் போய் மூஞ்சி கழுவுங்க, அல்லது எழுந்து நின்று தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. மிக முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டை கர்த்தர் போட்டிருக்கிறாரு. உங்களுக்குரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை உணர முடியாததுனால தான் நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீங்க.
அழுது கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கலங்காத, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உனக்கு நன்மை உண்டாகும்படியாக நான் என்ன பண்ணுறேன், நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டிங்களா? தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறாரு. அது தீமைக்குரியவைகள் அல்ல. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, என் வீடு இன்னும் கட்ட முடியாமல் இருக்குது, நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் என் வீட்டை கட்டுறதுக்கு, என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு உங்கள் சித்தத்தின்படி நான் பார்க்காம என்னுடைய கண்ணுக்கு எது நல்லதாக தெரியுதோ நான் அதை போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் அது விடியல. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், இந்த காரியத்தை உங்கள் கையில் கொடுத்துட்றேன், அதுக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, நமக்கு காத்திருக்கிறது தான் பெரிய ஒரு தீமையான காரியமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நன்மைகளுக்கு எல்லாமே அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது. பரலோகத்திலிருந்து உருவாக்கப்பட்டு நமக்காக கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. சங்கீதத்தில் சகு ராஜா சொன்னார் இல்லைங்களா, அவங்க அம்மாவும் அப்பாவும் யாரோ ஒரு பொண்ணை பார்த்து அதுதான் பார்க்கணும், ஏன்னா அது வசதியாக இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, என்னமோ அப்படின்னு அவங்க திட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சகோதரனுக்கு தெரியும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உங்கள் ப்ளூ பிரிண்ட் படி தான் நடக்கணும். இங்கே ஒரு பக்கம் சகோதரர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த பக்கம் அவங்க அம்மாவும் அப்பாவும் பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் போகிற காரியங்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. அவங்க என் பிள்ளை வந்தால் அதை பண்ணணும், இதை பண்ணணும். இவங்க சொல்கிறாங்க, என் பையன் அதெல்லாம் செய்ய மாட்டான், கோயிலுக்கு போக மாட்டான், அந்த பலியெல்லாம் செலுத்த மாட்டான். உடனே அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வருது. அப்படியா? அப்படின்னா அதை நிறுத்திடுங்க. ஒருவேளை அவங்க அம்மாவும் அப்பாவும் நினச்சிருப்பாங்க, என்ன இப்படி நல்ல ஒரு காரியம் இழந்துட்டமேன்னு. ஆனால் சகோதரனுக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் செய்தீங்க ஆண்டவரே. கர்த்தர் சரியான காரியங்களை தான் செய்வார். அவர் ஒரு நாள் தவறு செய்யவே மாட்டார். உங்களுக்கென்று ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. ஏற்கனவே ஒரு ப்ளூ பிரிண்ட் போடாமல் உங்களை அழைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவ சமூகத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே, இதை குறித்து எனக்கு இப்படி யோசனை இருக்குது, ஆனால் உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே? நீங்கள் என் வியாபாரத்தை குறித்து என்ன திட்டம் பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் என் குடும்பத்துக்கு எந்த பொண்ணு வரணும்னு திட்டம் பண்ணி வச்சுருக்கிறீங்க? எங்கள் குடும்பத்துக்கு எந்த மாப்பிள்ளை வரணும்னு திட்டம் பண்ணி வச்சுருக்கிறீங்க? உங்கள் திட்டம் தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. என் தொழிலில் இப்படி ஓயாத பிரச்சனையாக இருக்குது, அது உங்கள் சித்தத்தின்படி நான் செய்யலை, அதனால தான் இப்படி வந்திருக்குது. நான் இப்போ உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்களுடைய திட்டத்தின் படியா நீங்க என்னுடைய கரத்தை பிடித்து நீங்க வழி நடத்துங்கன்னு சொல்லி 100க்கு 100 அவரை நம்பி அவர்கிட்ட கொடுத்துடுவோம். நம்ம இருதயத்தில் தான் உலகத்தை வேற வச்சுட்டாரே. உலக ஆட்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, உலக ஆட்கள் நமக்கு சில சஜஷன்லாம் கொடுப்பாங்க. என்னங்க, நீங்கள் இவ்வளோ நல்லா படிச்சுக்கிற பொண்ணுக்கு இப்படி ஒரு பையனை பார்த்துருக்கிறீங்க, இல்லைன்னா இவ்வளோ நல்ல அழகான ஒரு பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறீங்க, உங்கள் பையன் கலருக்கும் அந்த பொண்ணு கலருக்கும் கொஞ்ச நாச்சு ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒன்று நமக்குள்ளே அப்படியே ஒரு வந்துடுது. ஐயோ ஆமாம், என் பையன் நல்லா கலர் ஆகுறான், அந்த பொண்ணு கலர் இல்லையே, எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க குடும்பத்தில் நிறைய பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, நாளைக்கு இந்த பையன் கட்டிக்கிட்டு போனால் எல்லாம் என் பையன் தானே என் தலையில் தானே கட்டுவான் அப்படின்னு நமக்குள்ள நிறைய எண்ணங்களை உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். இல்லை அப்படியே மிஞ்சி கட்டினாலும் அங்கே அப்படியே ஒரு புரோக்கன் வந்துடும், ஒரு உடைப்பு வந்துடும். அப்போ தேவ சித்தத்துக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கணும். தேவனை, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். என்னை குறித்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரை. நிறைய பேரை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவங்கள குறித்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்துருக்கிறார். அதில் முதலாவது ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. அவர் பேர் சிம்சோன். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார்.
அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்போது இந்த சிம்சோனை குறித்து கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார்? ஒரு லக்கு ஒன்று, ஒரு தீர்மானம் ஒன்று வச்சுருந்தார். என்ன தெரியுங்களா? பெலிஸ்தர் கையில் இஸ்ரவேலர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவளை என்ன பண்ணார்? பெலிஸ்தர் கையில் அடிமைத்தனத்தில் கொடுத்துட்டாரு. இப்போ அதுலேருந்து கதறாங்க, ஆண்டவரே எங்களை மீட்க மாட்டீங்களா? உடனே கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்புகிறார். அவன் பிள்ளை பெறாத ஒரு தம்பதியை பார்த்து சொல்கிறாரு, இப்படி ஒரு பையன் பிறப்பான், அவனை இந்த மாதிரிலாம் வளர்க்கணும், அவனை எதற்காக உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இஸ்ரவேலை பெலிஸ்தியின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஒரு டெலிவரர் அவன், ஒரு விடுதலையை தரக்கூடியவன் அவன். சிம்சோன் பிறக்கவே இல்லை. சிம்சோன் இன்னும் கருவிலேயே உண்டாகவே இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கும் குழந்தைங்களே இல்லை ரொம்ப வருஷமா. ஆனால் கர்த்தர் ஒரு பிளான் பண்ணியிருந்தார். இந்த தம்பதிக்கு நான் ஒரு பிள்ளை கொடுக்க போகிறேன். அவன் என் ஜனங்கள் எல்லாத்தையும் பெலிஸ்தனுடைய கைகளிலிருந்து ரட்சிக்கும்படியாக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களையும் அப்படி தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்கள் முழு குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. உன்னை எதற்காக தெரிந்து கொள்ள தெரியுமா? உன் குடும்பம் முழுமையாக ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்காக. உன்னை அடிமைப்படுத்தி வைத்துக்கிற உன்னுடைய சொந்தத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் விடுவிக்கும்படியாக நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. என்னங்க இப்படி அமைதலாகிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுடைய சொந்தங்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க? உங்கள் உறவுகளெல்லாம் சொந்தங்களெல்லாம் ரட்சிக்கப்படணுமா? எல்லாரும் தேவனை ஆராதிக்கணுமா? அப்போ தேவனுடைய திட்டத்தின்படி நம்ம செய்ய போகிறோம். இதுவரையும் தேவ திட்டத்தின் மாறாக நாம் செய்து கொண்டிருந்தோம். இவ்விதமாக அழைக்கப்பட்ட இந்த மகனை அவனுடைய அபிஷேகத்தை திருடும்படியாய் ஒரு எதிரியானவன் ஒருத்தர் உள்ள இருக்கிறான். அவன் இரவும் பகலும் தீவிரமாக திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். தெளிலால் மடியில் படுக்க வச்சு உன்னுடைய பலனெல்லாம் எங்கேப்பா இருக்குதுன்னு சொல்லி ரகசியமாக கேட்குறா. இவனும் ரொம்ப தடவை போய் பேசுகிறான். அதுக்கப்புறம் உண்மையை உளறிடுறான். என் தலையில் இருக்கிற முடியை எல்லாம் வெட்டிட்டா எனக்கு பலன் இழந்து போயிடுவேன். உடனே அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? அவன் தலைமுடி எல்லாத்தையும் வெட்டுறா. நான் நினச்சேன், இவனுக்கு என்ன அப்படிப்பட்ட தூக்கமா? கோமாவில் இருந்திருப்பானோ? சடையை பின்னி எல்லாம் சவரம் அந்த கத்தியெல்லாம் வரக்குன்னு இழுக்கும் பொழுது இவனுக்கு அப்போ கூட ஒரு உணர்வு இல்லை பார்த்துங்களேன். அப்போ இவன் எப்படிப்பட்ட தூக்கத்தில் இருந்திருக்கிறான்? அவன் சரியான கும்பகர்ணனை போல் இருப்பானாட்டுங்குது இல்லைங்களா? அப்போது நிறைய நேரத்தில் நாமளும் நம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம், ஜெபிக்க முடியாதபடிக்கு பிசாசு நம்முடைய அப்படியே கண்ணை கட்டிடுறான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணணும் தாங்க நினைப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சோத்திரம் அப்படியே கீழே விழுந்துருவாங்க, அப்படியே படுத்துருவாங்க. தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கிறாரு. அந்த ப்ளூ பிரிண்ட் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதுன்னு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் எந்திரிச்சு போ பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மிதிச்சிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணால் தான் தூக்கம் வருது. எழுந்து நடந்து துதிப்போம். கொஞ்ச நேரம் குதிச்சு ஜெபம் பண்ணுங்க. பிசாசை துரத்தி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்ணில் நீங்கள் பாருங்கள், விசுவாச கண்ணில் உங்களை தூக்கத்தை கொடுக்குற பொல்லாத ஆவியன்னு சொல்லி அதை முதலாவது விரட்டுங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் சொந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும். அவர் ஆபிரகாமை நினைத்ததினாலே லோத்துவை காப்பாற்றினார். அந்த அடி படலாமா?
ஆபிரகாமை நினைத்ததினால் லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததால் லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. யோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே. யோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. தண்ணீர் வற்றினதையா, விடுதலையும் வந்ததையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அவரு எப்பயுமே நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நான் ஓஹோ ஆகவோன்னு சொல்லி பெரிய பெரிய பணக்காரனோ ரொம்ப வசதி நிறைஞ்சவனோ வல்லமையுள்ளவனோ கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. தாழ்மையில் உங்களை நினைச்சவரை துதியுங்கள். தாழ்மையில் உங்களை நினைச்சிருக்கிறார். எதற்காக? இந்த தாழ்மையிலிருந்து உங்களை உயர்த்தும்படியாக நினைத்திருக்கிறார். உங்களுடைய ஏழ்மையை மாற்றும்படியாக கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். என் பிள்ளை ரொம்ப தேவைகளுக்கு மத்தியில் ரொம்ப உடைஞ்சி போய் உள்ளம் உடைஞ்சி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். இதிலிருந்து நான் தெரிந்து கொண்டதான என்னுடைய மகனை நான் வைத்திருக்கிறதான இடத்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பிறந்தது அப்படி, வளர்ந்ததும் அப்படித்தான். ஆனால் இப்போ நான் ஐஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கிறேன். ஏன் சொன்னால் என் தரித்திரத்தை நிறைவாக்கும்படியாய், என்னை செல்வந்தனாய் மாற்றும்படியாய் இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ப்ளூ பிரிண்ட் எது இருக்குதோ அதன்படி நடத்துங்க. அடுத்ததை பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, அவர் 1:5 பாருங்க. எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக
கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே எரேமியாவை கர்த்தர் பெயர் சொல்லி ஒரு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டார். அதே தேவன் தான் கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ இன்னைக்கு நேற்று இல்லை, போன மாசத்துல இல்லை, நீங்க உங்க அம்மா வயிற்றுல கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடியே, ஐயோ எங்கள் அம்மான்னு சொல்லாதீங்க, நான் ரொம்ப ஏழை தாய் பிள்ளை, ஏழை தாய் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உன்னை உயர்வுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் உன்னை ஏழை தாயின் பிள்ளையாக கர்த்தர் உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நமக்குள்ள இல்லாதது எல்லாத்தையும் பிசாசுங்களாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நம்ம எல்லாம் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் உதவி கேட்டுட்டு இருக்கிறீங்க. காலம் வருகிறது, கர்த்தர் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை மாற்றுகிறார். உங்களை பன்றியை சுற்றிலுமாக உங்களுடைய பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல புசிக்க போகிறார்கள். ஒருவேளை பிள்ளையற்றவர்களாக இருக்கலாம். அன்னாளை ஆசீர்வதித்ததான தேவன், மனோவாவை ஆசீர்வதித்ததான தேவன் அவனுக்கு ஒரு சிம்சோனை கொடுத்தார். அன்னாளை ஆசீர்வதித்து ஒரு முதலாவது தீர்க்கதரிசியை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார், சாமுவேல் தீர்க்கதரிசியை. அதே தேவன் தான் இந்த நாளில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மரத்திலே காணப்படுகிறதான மரத்தை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் உண்டாக்கலை. இது பூ பூத்து இது காய் விட்டு அதிலிருந்து ஒரு விதை வரும். அந்த விதை இந்த மரத்தினுடைய சாயலாய், இந்த மரத்திற்குரிய அத்தனை சாறுகளும் அத்தனை காரியங்களுக்கும் அந்த விதையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு மரத்திற்கும் உண்டு என்று சொல்லி தேவன் ஒரு தீர்மானம் இல்லாமல் உங்களை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கவில்லை. உங்களுடைய தாயை போல, உங்களுடைய தகப்பனை போல அவங்களெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய தாயும் தகப்பனுமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை போலவே உங்களை மாற்ற போறாரு. நீங்கள் அவரை போலவே மாறணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் இன்னைக்கு நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், என் குடும்பம் இப்படி ஆகிப்போயிடுச்சு அப்படிலாம் நீங்கள் கதறிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒரு நோக்கம் இல்லாமல் உன் குடும்பத்தில் நான் உன்னை கொடுக்கல. ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த புருஷனை நான் உனக்கு கொடுக்கல. ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த மனைவியை நான் உனக்கு கொடுக்கல. ஒருவேளை பிள்ளைகள் தவறி போயிருக்கலாம். எனக்கு பிறந்த பிள்ளைங்க பாருங்க அப்படின்லாம், அந்த பிள்ளைகளை கர்த்தர் தான் கொடுத்தாரு. அது ஒருவேளை ஆசீர்வாதமாக இல்லாமல் இருந்தாலும் அதை ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாருடைய திட்டத்தின்படி நம்முடைய குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். அடுத்ததா, உங்களையும் என்னையும் குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? எங்கள் குடும்பத்தை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? எபேசியருக்கு எழுதினதான நிருபத்தில் 2 அதிகாரம் 10ஆம் வசனம் 265ஆம் பக்கத்தில் இருக்குது. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களை சிருஷ்டிக்கு முன்பே கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? நற்கிரியைகளை செய்கிறதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி என் கிரியையெல்லாம் துர்க்கிரியாக இருக்குது, பரவாயில்ல, எல்லாத்தையும் நற்கிரியாக மாற்ற போகிறாரு. என் கனியெல்லாம் ஒரே கசப்புள்ள கனியாக இருக்குது, நல்ல ஒரு ஆசீர்வாதமான கனியாக இல்லை, கர்த்தர் அந்த கனிகளை மாற்றுவார். ஆவிக்குரிய கனிகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய ப்ளூ பிரிண்ட் மேலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வச்சுடுங்க, உங்களுடைய கட்டடத்தை கட்ட ஆரம்பிச்சிடுங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். அவருடைய வீட்டை கட்டும் பொழுது பிதாவாகிய தேவன், அது வரலுமே அவர் தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லை, ஜனங்களுக்குள்ளே தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, அவர் ஒரு திட்டம் பண்ணுறாரு.
யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 102ஆம் பக்கத்தில் இருக்குது. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் சொல்றாரு, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையா இரு. அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டை யார் போட்டது? ஆசரிப்பு கூடாரத்துடைய ப்ளூ பிரிண்ட்டை யார் போட்டது? என்னங்க ஒன்றுமே பதிலே சொல்ல மாட்டேன்றீங்களே. என்னமோ சொல்லுவாங்க, விடிய விடிய என்னமோ படித்து என்னமோ சொல்லி, அந்த மாதிரிலாம் இல்லை. நம்முடைய கதை இருக்கக்கூடாது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி யார் போட்டது திட்டம்? தேவன் தான். வெயில் ஏறுது, இன்னும் சீக்கிரமாக முடிக்கல, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியுது. பாருங்க, கர்த்தர் ஒரு திட்டம் போட்டிருந்தாரு, அதை மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த மோசையை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அவங்க குடும்பத்தில் ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாங்க அந்த அம்மா. ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா என்ன பண்ணாரு? ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நதியில் போட்டுடணும், இல்லைன்னா சாகடிச்சிடணும். ஆனால் மோசையை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருந்தார். அவனுடைய தாய் என்ன பண்ணாங்க? 3 மாதம் வரல அவங்கள வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வளர்க்க முடியல. ஒரு அழகைய தொட்டில் ஒன்று செஞ்சு அதுக்குள்ளே குழந்தைய போட்டு அந்த பார்வோனுடைய மகள் குளிக்க வருகிற இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ அந்த நதியில் அந்த தண்ணியில் ஆடிக்கிட்டே இருக்குது மோசையினுடைய அவர் வைத்திருக்கிறதான அந்த தொட்டில். ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆனால் கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். நம்பிக்கை இல்லாத மோசையினுடைய வாழ்க்கையில் ஒரு அலைன்மெண்ட்டை ஒன்று வச்சார். ஒருவேளை நீங்கள் இப்போ உங்கள் இஷ்டத்தின்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே அலையில் ஆடிக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் அதை அலைன்மெண்ட் பண்ணும்படியாக கர்த்தர் ஒருத்தரை அனுப்புகிறார். பார்வோனுடைய மகளை கர்த்தர் அனுப்புகிறார். அவள் வந்து இந்த குழந்தையை எடுத்து தனக்காக வளர்க்கும்படியாக அந்த அரண்மனையில் கொண்டு போய் வளர்க்குறாங்க. பார்வோனுடைய அரண்மனையில் எந்த இடத்துல இந்த பையனை சாகடிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தாங்களோ அதே இடத்துல இந்த பையனை வளர்க்கும்படியாக கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஏன்னா அவனை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருந்தார். மோசையை குறித்து, இவன் இந்த என்னுடைய ஜனங்களை மீட்டுக்கொள்ளுன்னு வருவான், அவனை குறித்து நான் ஒரு பிளான் பண்ணுறேன்னு சொல்லி தான் அவனை ஒரு பிளான் பண்ணி தள்ளாடிக்கிட்டு இருந்ததான் அவனை தூக்கிட்டு வந்து அரச இதில் போயிடுச்சு. அவனை வளர்த்து எல்லா காரியங்களும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை பெரியவனாக மாற்றினார். கர்த்தர் உங்களை கொடுத்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த திட்டத்தை அறியாமல் நீங்கள் வேகமாக கோணலும் மாணலுமாக ஓடிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான அந்த பாதையில் ஓடாமல் வேறு பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் அதை அலைன்மெண்ட் பண்ணுறாரு, அதை சரி செய்கிறாரு, உங்களுடைய ஓட்டத்தை சரி செய்கிறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அப்படி உங்களுக்கு ஓட்டம் தவறாக கோடலான பாதையில் தேவனுக்கு விரும்பாத வழியில் நடந்தால் இப்போ நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பாதையை நீங்கள் சரியான பாதையில் என்ன ஓட வைங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை சரியான அந்த அலைன்மெண்ட்டில் கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற வண்ணம் என் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற வண்ணம் என் சந்ததியை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற வண்ணம் என் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்குது, கேட்கறதுக்கே பயமாக இருக்குது, பார்க்கறதுக்கே பிடிக்காமல் இருக்குது ஆண்டவரே. ஆனால் அதை சரியாக அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் தான் முடியும் ஆண்டவரே. மோசேக்கு ஒரு பார்வோனின் மகளை அனுப்பினது போல என் குடும்பத்தை சரி செய்வதற்கு நீங்க ஒரு ஆளை அனுப்பி இருக்கிறீங்க. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் கையில நாங்க ஒப்பு கொடுத்துறோம். எங்களுடைய கோணல் மாணலுமான இந்த வழியை சரி செய்யும்படியாக ஆவியானவரை உங்களுடைய கையில கொடுத்துற, உங்களுடைய திட்டத்தின்படியாக நீர் எங்களுடைய குடும்பத்தை நடத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வயிற்றுல ராஜாக்கள்
அப்போ உங்கள் வயிற்று மேலே கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் வயிற்றுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கிற திட்டம், என் வயிற்றுக்குள்ள ஒரு 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 கர்ப்பத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என் வயிற்றுக்குள்ள நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. நான் சாதாரண குடும்பம்னு நினச்சேன், ஆனால் என் குடும்பத்தை குறித்து நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறீங்க. என் வயிற்றில் இருக்கிறதான என்னுடைய இந்த ஆவிக்குரிய இந்த குழந்தைய நீங்கள் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதை மாற்ற முடியாதபடிக்கு ஆண்டவரே, மாறாத சூழ்நிலையில் நீங்க திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீங்க. அது என் வயிற்றிலிருந்து வெளிப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கர்ப்பமான ஸ்திரீகளுக்கு அந்த கர்ப்பமான நேரங்களில் அந்த குழந்தை என்ன பண்ணணும் இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஐயோ அப்படின்னுவாங்க. ஏன்னா குழந்தை உதைக்கும் வயிற்றுல. அந்த மாதிரி இப்போ உங்கள் குழந்தை வயிற்றுல ஒதிக்குது, உங்களுடைய நாளை தினம் உங்களுடைய வயிற்றில் ஒதிக்கிறது, உதைக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, என் கருவில் நீங்க கொடுத்திருக்கிற இந்த குழந்தை என் வயிற்றில் உதைக்குது, அது என் நாளை தினத்தை குறித்து எனக்கு உணர்த்துது. இந்த உணர்வு இல்லாதபடினால்தான் நிறைய பேர் அவங்க சிந்தையில் போராட்டத்தோட டிப்ரெஷனில் போயிடுறாங்க. அப்படி அந்த கர்ப்பமாக இருக்கிற நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் போயிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நேரத்தை டிப்ரெஷனில் போயிடுவாங்க. நிறைய பேர் தூக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைய, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதை சரி செய்யும்படியாக ஆவியாருடைய கையில் கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீங்க என் கர்ப்பத்தில் இருக்கிறதான என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்க இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் என்று இயேசுகிட்ட நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வயிற்று மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என் வயிற்றில் நீங்க உருவாக்கி இருக்கிறதான அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் பெருகுவதற்காக, என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காரணம், கர்த்தர் உங்களை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க மாறி போயிருக்கலாம், அதை சரியான திசையில அவர் அலைன்மென்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆமா, நகோமி கூட பார்த்தீங்கன்னா, நகோமி அவளுடைய புருஷனும் பெத்லெகேமை விட்டு போறாங்க. பெத்லெகேம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அப்பத்தின் வீடு. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு பஞ்சம் வந்துடுச்சான். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க 2 பிள்ளைங்க, புருஷன் செத்து போயிடுறான். 2 பசங்களுக்கு 2 கல்யாணம் பண்ணுறாங்க. 2 பசங்களும் செத்து போயிடுறாங்க. இப்போ 2 மருமகளுங்களும், இந்த அம்மா 3 பேரும் விதவைகளாகிடுறாங்க. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என் சொந்த இடத்துக்கு போகிறேம்மா, நீங்கள் உங்கள் வீட்லேயே இருங்கன்னு சொல்லி. அப்போ ஓர்பாள்ன்றவங்க அந்த அம்மா முத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு அம்மா இருக்கிறாங்க பாருங்க, நாங்கள் யார் அவங்க, ரூத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ போமா அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க மாமியாரை பார்த்து, நான் போக மாட்டேன், நீ எந்த இடத்துல சாவியோ அந்த இடத்துல தான் நான் சாவேன். உன் ஜனங்க தான் என் ஜனங்க, உன் கடவுள் தான் என் கடவுள், உன் தொழில் தான் என் தொழில் அப்படின்னு சொல்லி அது வரலும் தாறுமாறாக போயிட்டு இருந்ததான அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறாரு கர்த்தர். சரியான நிலைமைக்குள்ளே வந்துடுறாங்க. நம்மளே அப்படி தனிமையாக படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை என்னை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக இப்படி தனிமையாக ஒரு இடத்துல வச்சுருக்கிறீங்க, என்னை சரி செய்ய உங்கள் கையில் கொடுத்துட்ற ஆண்டவரை. என் துக்கத்திலேயே நான் செத்து போகாதபடிக்கு நான் கத்தா உயிரோடு இருந்து உங்களுடைய நன்மைகளை விவரித்து சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் படி என்னுடைய குடும்பம் கட்டப்படுவதாக என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னும் சில காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் பொறுமை இருக்காது, நேரம் இல்லை, வெயில் வேற, சரிங்களா? அதனால் இப்போ நம்ம தேவ சமூகத்தில் எழும்பி நின்று நம்ம ஜபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட் படி தான் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஒருவேளை உங்களுக்கு புரியாத பாதையாக இருக்கலாம், உங்களுக்கு அறியாத வழிகளாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அவர் கையில் கொடுத்துருங்க. ஆண்டவரை, என்னை உண்டாக்குனது நீங்கள், என் குடும்பத்தை, என்னுடைய எதிர்காலத்தை, என் தொழிலை, என் சந்ததியை உங்கள் கையில் கொடுத்துட்ற ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதவங்களாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்தது தேவன் தான். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை என்னமா மாறுமோன்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் சுமூகமாக நன்மையாக மாற்றப் போகிறார். அவரை நம்பி அவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் தொழிலை, என் சந்ததியை, என் எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்ற ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. எலியா கர்த்தருடைய அக்கினி இறக்குவதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த பலிபீடத்தை செப்பனிட்டார். அந்த பலிபீடம் செப்பனிட்ட பொழுதுதான் கர்த்தருடைய அக்கினி இறங்கினது. இப்போ உடைந்து போயிருக்கிற உங்களுடைய பலிபீடம், உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய குடும்பம் எல்லாம் உடைஞ்சு போயிருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுங்க? சரியாக்கும்படியாக உங்களுடைய பிழைகளெல்லாம் கர்த்தரிடத்தில் கொடுங்க. ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிற என்னுடைய பலிபீடத்தை சரியாக்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதில் தேவ சமூகத்தை அக்கினி இறங்கணும் ஆண்டவரே. எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு எதிராக இருக்கிறதான தீமையான வல்லமைகள் எரிந்து சாம்பலாய் போகணும் ஆண்டவரே. எனக்கு எதிராக நிற்கிறவர்களாம் சொல்லணும், நீ ஆராதிக்கிறதான கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அறிந்து அவர்கள் எல்லாரும் உண்மை அறிக்கை செய்யும்படியாக என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் குடும்பத்தை செப்பனிடுங்க ஆண்டவரே, என் பலிபீடத்தை சரியாக்குங்க ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிற அந்த பலிபீடத்தை செப்பனிடுங்க ஆண்டவரே. நிறைய புரியல, நிறைய பேர்த்துக்கு பலிபீடம் மறைஞ்சிருக்குது, அதனால தெரியல. உங்களுடைய பலிபீடம் சரியான பலிபீடமாக இல்லை, அதில் தீமையான காரியங்கள் இருக்கிறது, அதில் செலுத்தப்பட்டதான அநேக பலிகள் இருக்கிறது, அதில் வேண்டிக் கொண்டதான வேண்டுதல்கள் அநேகமாக இருக்குது. அதுதான் உங்கள் குடும்பத்தை இப்பொழுது ஆட்டி கொண்டு இருக்கிறது. இப்போ சொல்லுங்க ஆண்டவரே, அஸ்திபாரம் இயேசுவின் மேலே என்னுடைய அஸ்திபாரத்தை நான் வைக்கும்படியாக, இயேசுவின் மேலே என் குடும்பத்தை கட்டும்படியாக நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரே. உடைந்து போயிருக்கிற பலிபீடத்தை சரியாக்கும்படியாக தேவ ஆவியானவர் நீர் இந்த நேரத்தில் என்னை உணர்த்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னோடு பேசிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அர்ப்பணித்தேன் என்னை. ஒரு பாட்டு இருக்கு, அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். ஏனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா. ஆண்டவர் இயேசுவை
இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய சந்ததி, எங்களுடைய எதிர்காலங்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கையில் நாங்கள் அர்ப்பணித்து விடுகிறோம். உங்களுடைய திட்டத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி நீர் எங்களை உருவாக்குவீராக. உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக நாங்கள் அநேக காரியங்களை செய்திருந்தோம். உங்களுக்கு விருப்பமில்லாத பாதையில் நாங்கள் நடந்திருந்தோம். எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து உங்களுடைய மிகுந்த இரக்கத்தின்படி, கிருபையின்படி எங்களை மறுபடியுமாய் உருவாக்கி எங்களை உயர்த்தி நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ சமாதானமும் கிருபையும் பெருகட்டும். தேவனுடைய நடத்திப்பு அவருடைய வாழ்க்கையில் பெருகட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.